ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் டைட்டன் லிமிடெட் அவங்களோட Q3 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை தான் இந்த வீடியோவில் குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த டிசம்பர் குவார்ட்டரில் டைட்டனோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,416 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 17,740 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 43% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 2,813 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் அது 1,674 கோடியாக இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 62% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இந்த Q3ல 1,684 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல 1,047 கோடியாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் 61% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். அடுத்த எபிட் மார்ஜின். ஸோ எபிட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பார்த்தோன்னா இந்த Q3ல 2,657 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் 1,627 கோடியாக இருக்குது. ஸோ எபிட் 63% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். இதே எபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த Q3ல 10.8% இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் 9.3% இருக்குது. ஸோ 155 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்ந்திருக்கு எபிட் மார்ஜின் இயர் ஆன் இயரில். டைட்டன் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸில் வந்து பல செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டனோட மெயின் பிஸ்னஸான ஜுவல்லரி பிஸ்னஸோட ரெவன்யூ இந்த Q3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,517 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல அது 15,900 கோடியாக இருக்குது. ஸோ ஜுவல்லரி பிஸ்னஸ் இயர் ஆன் இயரில் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட வாட்ச் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த Q3ல அவங்களோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,295 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல அது 1,130 கோடியாக இருக்குது. ஸோ வாட்ச் பிஸ்னஸ் 14% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில். அடுத்து அவங்களோட ஐகேர் பிஸ்னஸ் இந்த Q3ல அவங்களுக்கு கிடைச்ச ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 231 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் குவார்ட்டரில் 196 கோடியாக இருக்குது. ஸோ 18% ஐகேர் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில். அடுத்து டைட்டனோட TEL பிஸ்னஸ், அதாவது டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ். இந்த டைட்டன் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷனுங்கிறது வந்துட்டு இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் ஒர்க் ஆகிற ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட். இதே ஜுவல்லரி, வாட்ச் கேர், அப்புறம் எமர்ஜிங் பிஸ்னஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சியூமருக்கு கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் டைட்டன் அவங்களோட இன்டர்னல் இன்ஜினியரிங் அப்புறம் வந்துட்டு ஆட்டோமேஷனுக்காக இந்த TEL பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, வேறு தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸோட ரெவன்யூ இந்த Q3ல 323 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல அது 193 கோடியாக இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 67% உயர்ந்திருக்கு. அடுத்து அவங்களோட எமர்ஜிங் பிஸ்னஸோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இந்த Q3ல 135 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் டிசம்பரில் 118 கோடியாக இருக்குது. ஸோ எமர்ஜிங் பிஸ்னஸோட ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எமர்ஜிங் பிஸ்னஸ் கீழே டனேரியாங்கிற பிராண்ட் கீழே அவங்க வந்து எத்னிக் வேர் வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வாட்சஸ், வேலட்ஸ், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக், ஃப்ராக்ரன்ஸ் போன்றவற்றையும் இந்த எமர்ஜிங் பிஸ்னஸ் செக்மெண்ட் கீழே அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டன் எல்லா பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக TEL அப்புறம் ஜுவல்லரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எக்ஸப்ஷனல் க்ரோத் காமிச்சிருக்காங்க. மற்ற 3 பிஸ்னஸ் செக்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10% க்ரோத் இயர் ஆன் இயரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லேருந்தே கிளியராக தெரியுது டைட்டனோட ஃபண்டமெண்டல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான், டைட்டன் லிமிடெடோட Q3 ரிலேட்டடாக நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.